சின்ன மருமக சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜாங்கம் தமிழ்ச்செல்வி படிக்கிற காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தப்ப தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்தோட காலில் விழுந்து மறைமுகமாக ஆசீர்வாதம் வாங்கினதை பார்த்து ராஜாங்கத்துக்கு தமிழ்ச்செல்வி மேலே இருக்கிற கோபம் குறையுது. ஏற்கனவே அபத்தாவை தமிழ்ச்செல்வி தான் காப்பாற்றினாங்க. அதனால் தமிழ்ச்செல்வி மேலே இருக்கிற கோபம் சேதுவுக்கும் ராஜாங்கத்துக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. இந்த பக்கமும் இந்த வேகு பார்க்குற பொம்பளை கோமதி இதுவே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சு காலேஜ் கேண்டீன் நடத்துகிற சக்தி தமிழ்ச்செல்வியை காதலிக்கிறான் அப்படின்னு வீடியோ ரெடி பண்ணி சாவித்திரிக்கு அனுப்பி வைக்கிது. சாவித்திரியும் இதுதாண்டா சாக்குன்னு நினச்சி இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் சேதுக்கிட்ட காட்டுது. ஆனால் இதை பார்த்துட்டு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம சேதுவோ நான் ஒரு வீடியோ காட்டுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சேது அவரோட மொபைலை எடுத்து ஒரு வீடியோவை சாவித்திரிக்கும் தாமரைக்கும் காட்டுறாரு. அதில் சக்தியே நேரடியாக வீடியோவில் பேசுகிறாரு. எனக்கு தமிழ்ச்செல்வி தங்கச்சி மாதிரி, நானும் தமிழ்ச்செல்வியும் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகுறோம் அப்படின்னு சக்தியே நேரடியாக அந்த வீடியோவில் பேசுகிறாரு. அதை பார்த்துட்டு சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பெரிய அவமானமாக போயிடுது. இதுக்கு அடுத்த சீனில் தாமரையும் சாவித்திரியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தாமரை சொல்லுது, அம்மா போச்சுமா போச்சு, எல்லாமே போச்சு. இந்த தமிழ்ச்செல்வி கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காமா. நேற்று என்னன்னா அப்பத்தாவை காப்பாற்றிட்டா, இன்றைக்கி என்னன்னா சக்திக்கு தங்கச்சின்னு சேது மாமாவையே நம்ப வச்சுட்டாமா. அவ்வளவுதாம்மா, இனிமே தமிழ்ச்செல்வியை நம்மளால் தடுக்கவே முடியாதுமா. போமா போ, நீ வேஸ்ட்டுமா அப்படின்னு தாமரை சொல்லவும் அதுக்கு சாவித்திரியோ பொறுடி பொறு, அதுதான் இன்னும் 6 மாதம் இருக்குல்ல, அதுக்குள்ளேயும் ஏதாவது நான் பண்ணுறேன். அவ்வளவு சீக்கிரத்தில் தமிழ்ச்செல்வியை பெரிய வீட்டுக்குள்ளே திரும்பவும் வர விட்டுருவனா, பொறுடி பொறுத்திருந்து பாருடி அப்படின்னு சாவித்திரி சொல்லுது. இதுக்கு அடுத்த சீனில் கண்மணியை பொண்ணு பார்க்க வந்த ஈஸ்வரி பார்த்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வராங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்து ஈஸ்வரி சொன்ன மாதிரியே கண்மணியை பிடிச்சி தான் நாங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நடிச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட பேச்சை பார்த்த நம்ம அப்பத்தாவுக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. அதே சமயத்தில் மாப்பிள்ளையோட அம்மா 500 பவன் நகையும் 2 வீடும் 2 காரும் சீதனமாக கேட்குது. இந்த இடத்துல தான் அப்பத்தாவுக்கு மாப்பிள்ளை வீட்டு மேலே ரொம்பவும் சந்தேகம் வருது. அதே நேரத்தில் அப்பத்தா பேசும்போது, அமைச்சர் வீட்டில் பொண்ணு எடுக்கிறீங்க, எங்கள் வீட்டு பிள்ளை ஊனம்தான், ஆனால் ரொம்ப நல்ல பிள்ளைமா, இந்த பொண்ணுக்கு நீங்கள் கேட்குற வரதட்சணை ரொம்ப அதிகமாக தெரியுதேம்மா அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மாவை பார்த்து அப்பத்தா கேட்க, அதுக்கு மாப்பிள்ளையோட அம்மா பேச வர்றதுக்கு முன்னாடியே ஈஸ்வரி உள்ளே புகுந்து, அத்தை என்னத்தை பேசுகிறீங்க, நம்ம பிள்ளை கண்மணி அங்கே போய் நல்லா வாழணும்ல, நம்மக்கிட்ட இல்லாத சொத்தா பணமா, நம்ம வீட்டு பிள்ளை நல்லா இருந்தால் நாம் என்ன வேணும்னாலும் செய்யலாம்லத்த அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கள பேச விடாமலேயே ஈஸ்வரி குறுக்க வந்து பதிலாக பேசுது. இந்த விஷயந்தான் அப்பத்தாவுக்கு ரொம்பவும் சந்தேகமாக இருக்குது. உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க கண்மணியை பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா சேதுவை கூப்பிட்டு அப்பத்தா சொல்லுது, ஐயா சேது, இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கள பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கியா, நம்ம வீட்டு பொண்ணை நல்ல இடமா பார்த்து கொடுக்கணும்யா, பாவம்யா, ஊனமான பொண்ணு வேறையா. ஆனால் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க காசு பணம் அப்படின்னு தாயா குறியாக இருக்காங்க. கொஞ்சம் இந்த மாப்பிள்ளையை பற்றியும் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கள பற்றியும் நீயும் கொஞ்சம் விசாரித்து சொல்லியா, விசாரித்ததுக்கப்புறமா சம்மந்தம் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாமியா அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் அதுக்கு சேதுவோ, அப்பத்தா என்ன அப்பத்தா சொல்கிற, மாப்பிள்ளை பார்க்க வாட்ட சட்டமாக தானே இருக்கார், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கனாலே கொஞ்சம் அப்படித்தான் பேசுவாங்க, என்னதான் நம்ம அமைச்சர் வீடாக இருந்தாலும் பொண்ணு வீட்டுக்காரவங்க தானே, அதனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொஞ்சம் முன்ன பின்னத்தான் பேசுவாங்க அப்பத்தா, இதுக்கு போய் நீ சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சேது சொல்லவும் அந்த நேரத்தில் மோகனாவும் வந்து, எப்பா அப்பத்தா சொல்கிறதும் எனக்கு என்னமோ சரின்னு படுது, நீ கொஞ்சம் மாப்பிள்ளை வீட்டை பற்றி விசாரித்து சொல்லப்பா சேது அப்படின்னு மோகனா சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு சேது மாப்பிள்ளை வீட்டை பற்றி விசாரிக்க உடனே கிளம்பிடுறாரு. இந்த பக்கமும் சக்தியும் ஜெனிஃபரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அப்போ காலேஜில் ஜெனிஃபர்கிட்ட சக்தி சொல்கிறாரு, நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியில் எங்கேயாவது போவோமா, தமிழ்ச்செல்வியையும் கூட்டிகிட்டு வா ஜெனிஃபர், நம்ம 3 பேரும் படத்துக்கு போவோம், இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டு வருவோம் அப்படின்னு சக்தி சொல்லவும் அதுக்கு ஜெனிஃபரோ, சக்தி நான் வர்றதுக்கு ரெடி தான், ஆனால் தமிழ்ச்செல்வி வர்றது சந்தேகம்தான், நீ வேணும்னா கேட்டு பாரேன் அப்படின்னு ஜெனிஃபர் சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக கேண்டீனுக்கு தமிழ்ச்செல்வியும் வர, அப்போ சக்தி கேட்குறாரு, தமிழ் நான் உன் அண்ணன் தானே, நான் ஒன்று கேட்டால் மறுக்காமல் நீ செய்யணும், செய்வியா தமிழ் அப்படின்னு உரிமையாக சக்தி கேட்குறாரு. அதுக்கு தமிழ்ச்செல்வியோ, அண்ணே சொல்லுங்கண்ணே, கண்டிப்பாக நான் செய்கிறேனேன்னு சொல்லவும் அதுக்கு சக்தியோ,
இல்லை தமிழ், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, அப்போ நீ நான் ஜெனிஃபர் எல்லாரும் படத்துக்கு போகலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஜெனிஃபர் தான் இந்த ஐடியாவை கொடுத்தாங்க அப்படின்னு பழியை தூக்கி ஜெனிஃபர் மேலே போடுறாரு சக்தி. அதுக்கு தமிழ்ச்செல்வியோ ரொம்ப யோசிச்சுக்கிட்டே, அண்ணே எப்படின்னே வர்றது, நான் மாசமாக வேற இருக்கேன், மாசமாக இருக்கும்போது படத்துக்கெல்லாம் வர்றது கஷ்டம்னே அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லவும், அதுக்கு ஜெனிஃபரோ, தமிழ் ப்ளீஸ் தமிழ், வா தமிழ், நீ என்ன நிற மாசமாவா இருக்க, இப்போ தானே மாசமாக இருக்க, அதெல்லாம் படத்துக்கு வரலாம் தமிழ், எனக்காக வா தமிழ் அப்படின்னு ஜெனிஃபர் கேட்குறத புரிஞ்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வியும், ஓஹோ அப்படி போகுதா கதை, சரி சரி நான் வரேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வியும் சொல்கிறாங்க. அதாவது சக்தியும் ஜெனிஃபரும் லவ் பண்ணுற விஷயத்த தமிழ்ச்செல்வி புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தனியாக மீட் பண்ணுறதுக்காகத்தான் தமிழ்ச்செல்வியையும் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வியும் சரின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு அடுத்த சீனில் கண்மணியை பொண்ணு பார்க்க வந்துட்டு போன விஷயத்தை பற்றி கண்மணியும் ஆறுமுகமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, ஆறுமுகம் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, எனக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க என்னைய பொண்ணு பார்க்க வர்றதே தெரியாது, திடீர்னு வந்துட்டாங்களா, அதனால் என்னாலையும் மறுப்பு சொல்ல முடியலை. ஆனால் இப்போ நான் போய் அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க ஆறுமுகம் அப்படின்னு கண்மணி சொல்லவும், அதுக்கு ஆறுமுகம் சொல்கிறாரு, அம்மா நான் ஒன்றும் நினைக்கலம்மா, ஆனால் நான் ஒன்று சொல்லலாமாம்மா, தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு ஆறுமுகம் கேட்டுட்டு, இப்போ நீங்கள் போய் ஐயா கிட்ட இந்த கல்யாணம் வேணாம், ஆறுமுகத்தை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, மாப்பிள்ளை நல்லா வாட்ட சாட்டமாக தாம்மா இருக்கார், மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களும் நல்லா வசதியாக தாம்மா இருக்காங்க, உங்களுக்கு சமமாக தான் இருக்காங்க, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேம்மா, ஐயா மனசை கஷ்டப்படுத்தி நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லா பேர்த்தையும் கஷ்டப்படுத்தி நாம் சேர்ந்து வாழணுமாமா, இப்போ தான் உங்களை தேடி ஒரு வரன் முதலாக வந்திருக்கு, அதுவும் நல்ல வரனாக தெரியுதுமா, நீங்கள் ஐயா கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த விஷயத்த கொஞ்சம் யோசித்து பார்த்து பேசுங்கம்மா அப்படின்னு ஆறுமுகம் சொல்லவும், பதிலுக்கு கண்மணியோ, ஆறுமுகம் நிறுத்துங்க ஆறுமுகம், தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா, ஐயா மேலேயும் குடும்பத்து மேலேயும் இவ்வளவு அக்கறை காட்டுற நீங்கள் என்னோட நிலைமையை நினச்சி பார்த்தீங்களா அப்படின்னு கண்மணி கோபமாக கேட்கவும், அதுக்கு ஆறுமுகமோ, அம்மா கோவப்படாதீங்கம்மா, நான் கேட்டதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த மாப்பிள்ளையை நீங்கள் கட்டுறதுனால நான் எதுவும் வருத்தப்படுவேனோ அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க, நானும் சாதாரண டிரைவர், ஆனால் உங்களை வந்து பார்த்துட்டு போன மாப்பிள்ளைக்கு சொந்தமாக நிறைய ஹோட்டல் இருக்குமா, உண்மையான காதல்னா என்னம்மா, நம்ம காதலிக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே யோசிப்பாங்க, அப்படித்தாம்மா நானும் யோசித்து சொன்னேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் போயிடுறாரு. ஆனால் அதே நேரத்தில் இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத ஈஸ்வரி ஓரமாக இருந்து வீடியோவாக எடுத்து வச்சுக்கிறது. இதுக்கு அடுத்த சீனில் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கள பற்றி விசாரிக்கிறதுக்கு சேது மாப்பிள்ளை ஊருக்கு போய் மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே சேது ஒருத்தவர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அதே ஹோட்டலில் சேதுவுக்கு பின்பக்கமாக மாப்பிள்ளையோட அப்பா சாப்பிட்டுக்கிட்டே ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறது ஈஸ்வரி கிட்ட தான். அப்போ மாப்பிள்ளையோட அப்பா சொல்கிறாரு, பொண்ணு ஊனம்தான், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பேருக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிவிட்டு என் பையனுக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் யார் கூட வேணாலும் இருந்திருக்க சொல்லிடுவேன், அதனால் இந்த சம்மதத்தை நான் விடுறதா கிடையாது, இந்த சம்மதத்தை நல்லபடியாக முடிச்சிட்டா அமைச்சரோட பாதி சொத்து எங்களுக்கு வந்துடும், இதில் உங்களுக்கு 30% கமிஷன் வேற கிடச்சிரும், நீங்கள் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு வைக்கிறது உங்கள் கடமை அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா ஃபோனில் பேசுகிறத சேது கேட்டுடுறாரு.